லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நெஞ்சங்களே, இன்றைய நம் ஒலிபரப்பு உங்களுக்கு வழங்கவிருப்பன தடம் தந்த தகைமை, அன்னைவோர் அதிசயம் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. உங்கள் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர். உங்கள் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால், நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவிசாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லையென்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்குமூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவிசாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும் என்றார் இயேசு. தவறுதல் மனித இயல்பு, தவறுகளை திருத்துதல் மாமனித இயல்பு. யார் பிறரது தவறுகளை தவறென தெரிந்தும் அதனால் பாதிப்புகள் அதிகமென புரிந்தும் அதனை கண்டுகொள்ளவில்லையோ அவர் பெருந்தவறு இழைத்தவராவார். இன்று உலகம் இப்பெருந்தவறில்தான் புரள்கிறது. தவறியவரை திருத்த இயேசு காட்டும் வழி ஓர் உளவியல் அணுகுமுறை. பிறரை காயப்படுத்தாமல் கருணையோடும், மனம் நோகச் செய்யாமல் மாண்போடும், பகைத்து ஒதுக்காமல் பாச உணர்வோடும் அணுகுதல் அவரது ஆளுமைக்கு நாம் வழங்கும் மரியாதை. இந்த படிநிலை அணுகுமுறை இச்சமூகத்துள் பஞ்சமாகிப் போனது. இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தலாமே. தன்னை சரி செய்வது உலகையே சரி செய்வதாகும். இறைவா, பிறரின் பெருந்தவற்றை திருத்த முயன்றால் என் பெயர் கெடும் என ஒதுங்காமல் செயல்படும் மன உறுதி தாரும். அன்னைவோர் அதிசயம். வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை திருத்தலம், தமிழ்நாடு. இயேசுவின் தாயான மரியா உலகின் பல நாடுகளில் தேவையான போது தேவையான நேரங்களில் சிறார் முதல் அனைத்து வயதினருக்கும் தோன்றி தமது மகன் இயேசுவின் மீது உலகினர் நம்பிக்கை கொண்டு வாழுமாறு அழைப்பு விடுத்து வருகிறார். அன்னை மரியா காட்சி கொடுக்கும் இடங்களை வைத்தே பல நேரங்களில் அவர் அழைக்கப்படுகிறார். இந்தியாவின் தமிழ்நாட்டில் வங்கக்கடலோரம் அமைந்துள்ள சிறிய ஊரான வேளாங்கண்ணியில் அன்னை மரியா காட்சி அளித்ததால் அவர் வேளாங்கண்ணி அன்னை என அழைக்கப்படுகிறார். இத்தாய் மனிதரின் உடலையும் உள்ளத்தையும் அற்புதமாய் குணமாக்கி வருகிறார். எனவே இவர் நலவாழ்வு அளிக்கும் ஆரோக்கிய தாய் என அழைக்கப்படுகிறார். 16ஆம் நூற்றாண்டின் மத்தியில் வேளாங்கண்ணியில் அன்னை மரியா தோன்றிய முதல் 3 காட்சிகளால், முதல் 3 புதுமைகளால் மத, இன, மொழி பாகுபாடின்றி அவர் புகழ் எங்கும் பரவத் தொடங்கியது. வேளாங்கண்ணி என்றால் விவசாய நிலம் என்று அர்த்தம். இங்கு இருந்த குளத்தை சுற்றி வேளாண்மை நடந்தது. நாகப்பட்டினம் அருகே உள்ள இந்து மத பண்ணையார் ஒருவருக்கு இந்து மத சிறுவன் ஒருவன் பால் கொண்டு செல்வது வழக்கம். அன்று அச்சிறுவன் பால் கொண்டு சென்றபோது வழியிலிருந்த அந்த குளத்துக்கரையில் ஆலமரத்துக்கு அடியில் பால் செம்பை வைத்துவிட்டு சற்றே இளைப்பாறினான். அப்போது ஓர் அழகிய பெண் கையில் குழந்தையுடன் தோன்றி அக்குழந்தைக்கு பால் கேட்டார். அந்த அன்னையின் விண்ணக அழகால் மெய்சிலிர்த்த அச்சிறுவன் குழந்தை இயேசுவுக்கு கொஞ்சம் பால் கொடுத்தான். பின் எழும்பி பண்ணையார் வீட்டுக்கு சென்றபோது காலதாமதமாகிவிட்டது. பாலும் குறைந்திருந்தது. இதற்கான காரணத்தை சொல்லி மன்னிப்பு கேட்டான் சிறுவன். பண்ணையார் கோபத்துடன் அச்செம்பை வாங்கி பார்த்தபோது பால் செம்பு நிறைய இருந்தது. அதோடு அப்பாலை சுட வைத்தபோது பாத்திரம் நிரம்பி பால் பொங்கி வீடு முழுவதும் வழிந்தது. இதை பார்த்த பண்ணையார் இது ஏதோ புதுமை என்பதை உணர்ந்து அப்பெண்ணாகிய அன்னை மரியா காட்சி கொடுத்த இடத்துக்கு அச்சிறுவனுடன் சென்றார். மீண்டும் அவர்களுக்கு அன்னை மரியா தோன்றினார். இதை அறிந்த அந்த பக்கத்து கத்தோலிக்கர் மிகவும் மகிழ்ந்தனர்.
அந்த குளம் மாதா குளம் என அழைக்கப்படுகின்றது. அன்னை காட்சியளித்த இடத்தில் மக்கள் கூடி ஜெபிக்கத் தொடங்கினர். இவ்வாறு தனது மகனுக்காக மனதுருகி ஜெபித்த ஒரு தாயின் வேண்டுதலுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த முதல் புதுமை நடந்து சில ஆண்டுகள் கடந்து அன்னை மரியா மீண்டும் தோன்றினார். வேளாங்கண்ணிக்கு வெளியே நடுத்திட்டு என்ற இடத்தில் மோர் விற்று கொண்டிருந்த கால் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளி சிறுவன் ஒருவனுக்கு அன்னை மரியா குழந்தை இயேசுவுடன் தோன்றி குழந்தை இயேசுவுக்கு கொஞ்சம் மோர் கேட்டார். அச்சிறுவனும் கொடுத்தான். பின்னர் அன்னை மரியா அச்சிறுவனிடம், மகனே, எழுந்து நாகப்பட்டினத்தில் உள்ள செல்வந்தரிடம் சென்று ஓர் ஆலயம் கட்டச் சொல் என்றார். அன்னையின் வார்த்தைகளை கேட்ட சிறுவன் அதிர்ந்து போனான். அம்மா, என்னால் எப்படி நடக்க முடியும் என்றான் சிறுவன். உன்னால் முடியும் என்றார் அன்னை. அவன் எழுந்தான், நடந்தான். அங்கு ஓடத் தொடங்கியவன் செல்வந்தரின் வீட்டில் போய்தான் நின்றான். அச்செல்வந்தர் ஒரு கத்தோலிக்கர். அவருக்கும் அன்றிரவு அன்னை மரியா கனவில் தோன்றி ஆலயம் கட்டச் சொல்லியிருந்தார். அவரும் அச்சிறுவனும் புதுமை நடந்த நடுத்திட்டுக்கு வந்தனர். அங்கு கூரையினால் ஒரு ஆலயத்தையும் அவர் கட்டினார். அந்த சிற்றாலயம் புனித இடமாக மாறியது. அன்னை மரியாவை ஆரோக்கிய அன்னை என அழைக்கலாயினர். இன்னும் சிறிது காலம் கடந்து இந்தியாவுக்கு பயணம் செய்த போர்த்துகீசிய வணிகர்களின் பாய்மரக் கப்பல் நடுக்கடலில் வீசிய புயலில் சிக்கியது. அவர்கள் செய்வதறியாமல் திகைத்து அன்னை மரியாவிடம் உதவி கேட்டனர். அம்மா, நாங்கள் கரை சேரும் இடத்தில் உமக்கு ஓர் ஆலயம் கட்டுவோம் என்றும் வாக்குறுதி அளித்தனர். மரியன்னையின் உதவியால் புயல் அடங்கி கடல் சீற்றம் தணிந்தது. கப்பலில் பயணம் செய்த போர்த்துகீசியர்கள் வேளாங்கண்ணியில் பாதுகாப்பாக கரையிறங்கினர். அன்று செப்டம்பர் 8ஆம் நாள், அன்னை மரியின் பிறந்தநாள் விழா. தங்களை பாதுகாப்பாக கரை சேர்த்த அன்னைக்கு நன்றியாக வேளாங்கண்ணியில் இருந்த சிறிய ஆலயத்தை பெரிதாக கட்டி எழுப்பினர். பின்னர் அவர்கள் அங்கு சில தடவைகள் வந்து கலைவண்ணமிக்க பீங்கான் ஓடுகளால் ஆலய பீடத்தை அலங்கரித்தனர். தங்கள் கப்பலின் பாய்மரத் தூணை ஆலய கொடிமரமாக நாட்டினர். அதில்தான் இன்றளவும் அன்னையின் கொடி பறந்து கொண்டிருக்கிறது. போர்த்துகீசிய வணிகர்கள் கரை சேர்ந்த நாளான அன்னையின் பிறந்த நாளிலேயே வேளாங்கண்ணி மாதா ஆலய திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தொடக்கத்தில் நாகப்பட்டினம் பங்கின் துணை ஆலயமாக இருந்து வந்த வேளாங்கண்ணி 1771ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அருள்பணி அந்தோனியோ தி ரொசாரியோ அடிகளாரின் கண்காணிப்பில் தனிப்பங்காக உருவானது. வேளாங்கண்ணி முதன்மை பேராலயம் 1920 மற்றும் 1933ஆம் ஆண்டுகளில் புதுப்பிக்கப்பட்டது. இந்த ஆலயத்தின் அற்புதங்களுக்கும் புகழுக்கும் அங்கீகாரம் அளிக்கும் வகையில் புனித திருத்தந்தை 23ஆம் ஜான் அவர்கள் 1962ஆம் ஆண்டு நவம்பர் 3ஆம் தேதி வேளாங்கண்ணி திருத்தலத்தை பேராலயமாக உயர்த்தினார். 1985ஆம் ஆண்டில் மாதா குளத்தில் புதிய ஆலயம் கட்டப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டது. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை திருத்தலம் பேராலயமாக உயர்த்தப்பட்டதின் பொன்விழா ஆண்டு நினைவாக இந்திய அஞ்சல் துறை பேராலயத்தின் தோற்றம் பொறிக்கப்பட்ட தபால் தலையை வெளியிட்டது. மேலும் பேராலய மாதாக்குளம் ஆலயத்திற்கு அருகில் விடியற்காலை விண்மீன் என்ற புதிய ஆலயம் கட்டப்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் வழிபாட்டில் பங்கேற்க வசதியாக தற்போது மிகப்பெரிய அளவில் விடியற்காலை விண்மீன் ஆலயம் கட்டப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஆலயத்தில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. திருத்தந்தையின் சிறப்பு பிரதிநிதியாக கர்தினால் பெர்னாண்டோ ஃபிலோனி விடியற்காலை விண்மீன் ஆலயத்தை புனிதம் செய்து திருப்பலி நடத்தி வைத்தார். சிறப்பு திருப்பலியில் பல ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு வேளாங்கண்ணி மாதாவிடம் வேண்டுதல் செய்தனர்.
விடியற்காலை விண்மீன் ஆலயம் தூண்களே இல்லாத பிரம்மாண்ட கட்டிடமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. போர்த்துகீசிய கட்டிடக்கலை பாணியில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த ஆலயம் 400 அடி நீளத்தில், 138 அடி அகலத்தில், கோபுரம் 150 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. தோற்றத்தில் முத்துச்சிப்பி போல் காட்சியளிப்பது இந்த ஆலயத்தின் சிறப்பு. படிப்படியாக இத்திருத்தல வளாகம் புதுப்பிக்கப்பட்டு ஆராதனை ஆலயம், ஒப்புரவு அருள்சாதன வசதிகள், பயணியர் விடுதிகள், பல்வேறு கல்வி நிறுவனங்கள், ஆதரவற்றோர் இல்லங்கள், சமூக சேவை மையங்கள், ரயில் வசதி என பெருமளவில் முன்னேற்றம் கண்டுள்ளது. ஐரோப்பாவின் லூர்து நகருக்குச் செல்லும் திருப்பயணிகள் போன்று இங்கும் திருப்பயணிகள் வருவதால் வேளாங்கண்ணி திருத்தலம் கீழை நாடுகளின் லூர்து என அழைக்கப்படுகின்றது. சிறப்பாக பேராலய வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஆரோக்கிய அன்னையின் அருங்காட்சியகம் அன்னையின் பரிந்து பேசுதலினால் நடந்தேறும் புதுமைகளுக்குச் சான்றாக அமைந்துள்ளது. அன்னை மரியாவின் வழியாக இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் வரங்களுக்கு நன்றியாக தங்கம், வெள்ளி என பலவிதமான காணிக்கை பொருட்களுடன் எழுத்து வாயிலாகவும் பக்தர்கள் தங்கள் வாழ்வில் நடந்த புதுமைகளை பதிவு செய்து வைத்துள்ளனர். அவ்வாறு காட்சிப்படுத்தப்பட்டுள்ள சாட்சியங்கள் ஆரோக்கிய அன்னையின் புகழை உலகிற்கு எடுத்துரைக்கும் சான்றுகளாக உள்ளன. எல்லா சமயங்களை சார்ந்த மக்களும் ஆரோக்கிய அன்னையை வணங்கி அருள் பெற வேளாங்கண்ணி வருகிறார்கள். ஆரோக்கிய அன்னையின் திருத்தலத்திற்கு ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் திருப்பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். அதிலும் குறிப்பாக பாத யாத்திரை என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த மக்களின் நம்பிக்கை மிகுந்த பக்தி முயற்சியாகும். வீடு முதல் வேளாங்கண்ணி வரை பல கிலோமீட்டர்கள் நடந்து செல்லும் இந்த பயணம் உடல் சோதனையை மட்டுமன்றி மன உறுதியையும் ஆழ்ந்த பக்தியையும் வெளிப்படுத்தும் ஒன்றாக அமைந்துள்ளது. பலர் நோய்களிலிருந்து நலம் பெற, சிலர் நன்றியாக, இப்படியாக இன்னும் சிலர் பல வேண்டுதலுடன் அன்னை மரியின் பரிந்து பேசுதலை நாடி பாத யாத்திரையை மேற்கொள்கிறார்கள். இவ்வாறு மேற்கொள்ளும் பயணங்களில் வழிநெடுகிலும் அன்னையின் பக்தர்களுக்கு உணவும், தாகம் தீர்க்க குடிநீர், மோர் போன்றவையும் நம்பிக்கையாளர்களால் வழங்கப்படுகிறது. முகமறியாத திருப்பயணிகளின் பயணம் நன்றாக அமைய, நல்ல சுகத்தோடு அன்னையின் பதம் சென்று சேர உதவும் மக்கள் சமூகத்தை ஒன்றிப்பினால் இணைத்து உடன் பிறந்த உணர்வினால் அன்னையின் மீது தங்களுக்குள்ள பாசத்தையும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்துகிறார்கள். திருவிழா நாட்களில் மட்டுமல்லாமல் எப்போதும் வெளியூர், வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளில் இருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அன்னையை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறார்கள். திருவிழா காலங்களில் மட்டும் ஏறக்குறைய 10 லட்சம் பேர் பேராலயம் வந்து அன்னையின் ஆசிரை பெற்றுச் செல்கிறார்கள். சுமையோடு வருபவர்களின் மனதை சுகமாக்குவதாலும், வேண்டுவோருக்கு வேண்டிய வரங்களை கருணையோடு தருவதாலும் அனைவருக்கும் ஆரோக்கிய அன்னையாக திகழ்கிறார் அன்னை மரியா. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கும் அன்னையின் திருவிழா செப்டம்பர் 8ஆம் தேதி வரை 10 நாட்கள் நவநாள் திருப்பலியுடன் ஏராளமான பக்தர்கள் புடைசூழ வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அன்னை ஓர் அதிசயம் என்ற தலைப்பில் வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை திருத்தலம் குறித்து இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். வெனிஸ் நகர முதுபெரும் தந்தை பிரான்செஸ்கோ மொரால்யா மற்றும் வெனிஸின் தூய மேரி மேஜர் சிறைச்சாலை கைதிகள் மற்றும் வெனிஸ் நகர திருப்பயணிகள் ஆகியோர் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களை வத்திக்கானில் சந்தித்தனர். ஆகஸ்ட் 7 வியாழனன்று வத்திக்கானில் வெனிஸ் நகர திருப்பயணிகள் குழுவினரை சந்தித்த திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் மக்கள் அனைவரையும் வாழ்த்தினார். திருத்தந்தையுடனான தனிப்பட்ட சந்திப்பின் அனுபவம் தன்னை
மகிழ்வாலும் பெருமையாலும் நிரப்புகிறது என்றும் சிறை கைதிகள் மூவரும் தீவிரமான மனிதாபிமான மற்றும் ஆன்மீக பயணத்தை அனுபவிக்க முடிந்தது என்றும் எடுத்துரைத்தார் வெனிஸ் சிறைச்சாலை இயக்குனர் அருள்பணி எரிகோ ஃபரினா. திருத்தந்தை 14ஆம் லியோவுடனான சந்திப்பு தங்களது வாழ்க்கை பயணம் மற்றும் திருப்பயணத்தின் அனுபவத்திற்கு உண்மையிலேயே பலனளித்தது என்றும் முற்றிலும் நம்பகமான நம்பிக்கையின் அடையாளமாக இச்சந்திப்பு மேற்கொள்ளப்பட்டது என்றும் எடுத்துரைத்தார் அருள்பணி மாசிமோ கதமூரா. காசா, சூடான், உக்ரைன், ஹைட்டி, காங்கோ ஜனநாயக குடியரசு, சிரியா, மியான்மர் ஆகிய மக்களின் துன்பத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட முகங்கள், வீடுகள் அழிக்கப்படுதல், சமூகங்கள் பிளவுபடுதல் போன்றவற்றில் நமது உலகின் காயங்கள் தெளிவாக தெரிகின்றன என்றும் பெண்களும் குழந்தைகளும் பெரும்பாலும் அதிகம் பாதிக்கப்படும் இந்நிலை கண்டு நாம் அமைதியாக இருக்க வேண்டாம் என்றும் அழைப்பு விடுத்துள்ளது உலகளாவிய பெண் துறவு சபைகளின் தலைவர்கள் அமைப்பு. வருகின்ற ஆகஸ்ட் 14 வியாழனன்று அமைதிக்கான உண்ணாவிரதம் மற்றும் ஜெப நாளை அனுசரிக்க அழைப்பு விடுத்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு தெரிவித்துள்ளது உலகளாவிய பெண் துறவு சபைகளின் தலைவர்கள் அமைப்பு. ஆகஸ்ட் 15 வெள்ளியன்று திரு அவையில் சிறப்பிக்கப்பட இருக்கும் அன்னை மரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவிற்கு முந்தின நாள் உலக அமைதிக்கான உண்ணாவிரதம் மற்றும் ஜெப நாளை கடைபிடிக்க உலகளாவிய பெண் துறவு சபைகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. உலகின் எல்லைகளில் இருக்கின்ற மனித குலத்தின் துன்பத்தில் மூழ்கியிருக்கும் அமைதியின் பெண்களாக நமது குரல்களை எழுப்பவும், நம் இதயங்களை ஒன்றிணைக்கவும், ஜெபிக்கவும், உடனடி நடவடிக்கை எடுப்பதற்கான அவசர தேவையை உணர்ந்து இஜெப நாளை கடைபிடிக்க இருப்பதாக தெரிவித்துள்ளது அவ்வறிக்கை. வன்முறையால் குறிக்கப்பட்ட உலகில் நற்செய்தி, நீதி மற்றும் உடன்பிறந்த உணர்வின் ஒளியானது இன்னும் சுடர்விட்டு ஒளிர முடியும் என்ற நம்பிக்கை தெரிவித்துள்ள அவ்வறிக்கையானது உலகில் அமைதி கட்டமைக்கப்பட வேண்டும், ஒன்றிணைந்து அது கட்டமைக்கப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் உறுதிப்படுத்தியுள்ளது. கோவாவில் நடந்த மரியன்னை மாநாடு 2025 பொதுமக்களுக்கும் அருள் பணியாளர்களுக்கும் இடையிலான நல்லிணக்கமான ஒத்துழைப்பையும் கூட்டொருங்கியக்க பயணம் கொண்ட திரு அவையின் பார்வையையும் உயிர்ப்பித்தது என்றும் எடுத்துரைத்தார் திரு லெஸ்டர் தி மெல்லோ. ஜூலை மாதத்தில் கோவாவில் நடைபெற்ற 70ஆம் ஆண்டு மரியன்னை மாநாடு குறித்து வத்திக்கான் செய்திகளுடன் இவ்வாறு பகிர்ந்துள்ளார் கோவாவில் உள்ள பாத்திமா அன்னை சங்கத்தாரின் உலகளாவிய அமைப்பின் தலைவர் திரு லெஸ்டர் தி மெல்லோ. 2 நாள் மரியன்னை மாநாட்டில் பங்கேற்ற ஒவ்வொருவரும் கூட்டத்தின் இறுதியில் பாத்திமா அன்னையின் அழைப்புச் செய்தியையும் அவர்தம் மக்களாகிய நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட அமைதிக்கான புதுப்பிக்கப்பட்ட அர்ப்பணிப்பையும் தங்களுடன் மக்கள் ஒவ்வொருவரும் எடுத்துச் சென்றதாக தெரிவித்தார் தி மெல்லோ. ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட உலகில் வாழும் நம் அனைவரையும் காலநிலை மாற்றம் மற்றும் தீவிர வானநிலையானது அதிகமாக பாதிக்கின்றது என்றும் ஆசியாவில் ஏற்பட்டுள்ள பருவமழை வெள்ளத்தின் அளவு மற்றும் வேகம் மிகுந்த கவலை அளிக்கின்றது என்றும் தெரிவித்துள்ளார் சேவ் தி சில்ட்ரன் பன்னாட்டு ஆசிய இயக்குனர் அர்ஷத் மாலிக். வேகமாக மாறி வரும் நமது காலநிலையானது இதற்கு சிறிதும் காரணமாயிராத குழந்தைகளை அதிகமாக பாதிக்கின்றது என்றும் உலகளாவிய அநீதியான இச்செயலையும் காலநிலை மாற்றத்தினால் ஏற்படும் அழிவின் போக்கையும் மாற்ற இன்னும் நம்மிடம் நேரம் இருக்கின்றது என்றும் கூறியுள்ளார் மாலிக். உலக வானிலை அமைப்பின் கூற்றுப்படி மனிதனால் தூண்டப்பட்ட காலநிலை மாற்றம் உலகளாவிய வெப்பநிலையை அதிகரிக்கிறது என்றும் கடந்த 10 ஆண்டுகள் பதிவில் இல்லாத அளவுக்கு வெப்பமானவை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் மாலிக். பருவமழையானது அதிகமாக பொழியப்பட்டு ஆசியாவின் பல நாடுகளில் பேரழிவை ஏற்படுத்துகின்றது என்றும் பெரும்பாலும் உயிருக்கு ஆபத்தான வெள்ளத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும் கூறியுள்ளார் மாலிக். பாகிஸ்தானில் சிறுபான்மை இனத்தைச் சார்ந்த குழந்தைகள் பல நிலைகளில் பாகுபாட்டை அனுபவிக்கின்றனர் என்றும் மதம், வறுமை, வயது, சாதி, பாலினம் ஆகியவற்றின் அடிப்படையில் துன்புறுத்தப்படுகின்றார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் கத்தோலிக்கரும் NCRC பணிக்குழுவின் உறுப்பினருமான நபிலா ஃபெரோஸ் பத்தி. கட்டாய மதமாற்றங்கள், இளம் பருவ திருமணங்கள், குழந்தை தொழிலாளர், சமூக ஓரங்கட்டல் ஆகியவற்றை நிவர்த்தி செய்ய அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எடுத்துரைத்துள்ளார். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. நன்றி, வணக்கம்.